அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திரிபலா பற்றி தான் பார்க்க போகிறோம். திரிபலாங்கிறது நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய் இந்த 3 சேர்ந்தது தான் வந்து திரிபலா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பவுடராகவும் விற்கிது, மாத்திரையாகவும் பொடி கடைகளில் விற்கிது. இது நாங்கள் எப்படின்னா இது திரிபலாவோட நன்மைகள் வந்து ரொம்ப 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 நிறையா இருக்குது. இதை சொல்கிறதுக்கு ஒரு நீளமான பட்டியலே தேவைப்படும். இது வந்து ஒரு முதுமையை வந்து தாமதப்படுத்துது, நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக்குதான், செரிமான கோளாறுகள் இருக்கும் அதையும் குணப்படுத்துதான், மலச்சிக்கலை வந்து குணமாக்கும், வயிற்றில் உள்ள புழுக்களை வந்து வெளியேற்றும், இரத்த சோகையை நீக்கிரும், சர்க்கரை நோய், சைனஸ் இது போன்ற ப்ராப்ளத்தை வந்து நீக்கிருமா. நாங்களும் இதை வீட்டில் வந்து 1 வீக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சூப்பரான ரிசல்ட் தருது, ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கு கூட இதை நீங்கள் கொடுத்து விடலாம், அவங்களும் விரும்பி குடிப்பாங்க. இந்த தண்ணி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப கசக்கவெல்லாம் செய்யாது, செம்மையாக இருக்கும். அவங்களும் விரும்பி குடிப்பாங்க, அவங்களுக்கும் உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. இப்போ நான் 2 பாட்டிலில் வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன். ரொம்ப சூடாகவும் இல்லாமல் ரொம்ப இதாகவும் இல்லாமல் மிதமான சூட்டில் 2 வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன். இந்த திரிபலா சூரணை வந்து நாங்கள் பக்கத்து கடையில் தான் வாங்கினோம். இது நீங்களும் உங்களோட பக்கத்து கடையில் வாங்கிக்கோங்க. எல்லா இடத்துலையுமே இது கிடைக்கும், மாத்திரையாகவும் கிடைக்கும், பொடியாகவும் கிடைக்கும். நாங்கள் பொடியாக தான் வாங்கி வச்சுருக்கோம். இப்போ குழந்தைகள்னால நாங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் போடலாம், நம்ம பெரியவங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். குழந்தைகள்னால ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா வந்து அதை குலுக்கி விட்டுக்கோங்க. நல்லா குலுக்கி விட்டமாக்கும் இந்த தண்ணி ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும். எந்த பொடியும் ஆட் பண்ணதுக்கு எந்த ஒரு சுவடுமே இல்லாமல் சூப்பராக இருக்கும். நாங்கள் வீட்டில் இப்போ தான் நாங்கள் வந்து ஒரு பெரிய சட்டியில் எப்போவுமே தண்ணி போட்டு வச்சுருவோம். இதை கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு காலையில் 8 மணிலேருந்து 4 மணி வரை இது தான் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். இந்த பிள்ளைகள் குடிக்கிறதுனால ஒரு 6 மணி நேரத்துக்கு மட்டும்தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும், அதுக்கு மேலே யூஸ் பண்ண வேணாம். ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளேயே அதை வந்து குடிச்சிடணும் தான் ரொம்ப 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 நல்லது. அப்போ தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் தரும். சளி, காய்ச்சல், இருமல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.